சுவாமி சரணமையப்பா. அனைத்து ஐயப்பமார்களுக்கும் எங்களோட பாத நமஸ்காரங்கள் பகவானே. இப்போ இன்றைக்கி என்ன தேதி அப்படின்னா செவ்வாய்க்கிழமை 6/8/2024 காலையில் 4:45 இந்த வீடியோ ஷூட் பண்ணிகிட்ருக்கோம் பகவானே. உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், நாங்கள் எல்லாருமே ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் டைம்லேயே வந்து எல்லா பொருட்களையும் ஏற்றிட்டு ஒவ்வொரு லொக்கேஷன்லேருந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். எப்போ நேற்று இங்கே ரீச் ஆகிறதுக்கே ஈவினிங் ஒரு 4 o'clock ஆயிடுச்சு பகவானே. ஸோ இங்கே வந்து பார்த்தோம், ஐயா நம்ம என்ன செய்யணுமோ அந்த விஷயங்களை இங்கே இனிஷியேட் பண்ணியிருக்காரு. குறிப்பாக முதல்ல ஒரு விஷயம் சொல்லணும் எப்பா, யாராவது இனிமேல் இது வந்து கலியுகம், இதில் வந்து ஹியூமனிட்டி, அதாவது மனிதநேயம், அன்பு அப்படிலாம் இல்லை அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா தயவு செஞ்சு நிறைய ஃபுட்டேஜஸ் யூடியூப்பில் வளம் வருது. யூடியூப் அண்ட் அதர் சோசியல் மீடியாலேயே நிறைய பேர் போஸ்ட் பண்ணிட்டே தான் இருக்கிறாங்க. என்னென்னா இங்கே கேரளாவில் உள்ள மக்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்றப்ப எங்கெங்கெல்லாம் வந்து இந்த ஹியூமனிட்டி இருக்கோ, மனிதநேயம், அன்பு இருக்கோ, அவங்கெல்லாம் அவங்களால முடிஞ்ச பொருட்களை டைரெக்டாக வாங்கிட்டு வந்து கலெக்ட் பண்ணி இங்கே கொடுக்குறாங்க பகவானே. அந்த ஒரு காரணத்தினால தான் இங்கே கேம்பில் இருக்க எல்லாருமே 3 நேரம் நல்லபடியாக சாப்பிட்றாங்க, நல்லபடியாக டீ குடிக்கிறாங்க, ஸ்நாக்ஸ் குடிக்கிறாங்க. அவங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளுக்கு தேவையான பொருட்கள்லாம் கிடைக்கிது. அப்படின்னா கண்டிப்பாக அந்த நல்ல உள்ளம் கொண்ட தூய்மையான உள்ளங்கள் அனைவருமே இதில் சேர்ந்துருக்காங்க பகவானே. ஸோ அதனால் இனிமேல் யாராவது இது கலியுகம், இதில் வந்து கெட்டவங்க தான் இருக்காங்கன்னு சொன்னீங்கன்னா தயவு செஞ்சு அதெல்லாம் நம்பாதீங்க. எல்லா இடத்துலையும் ஐயப்பா நல்லவங்களும் இருப்பாங்க, கெட்டவங்களும் இருப்பாங்க. ஸோ நம்ம யார் கூட இருக்கிறோம் அப்படின்ற விஷயம் தான் ரொம்ப முக்கியமான விஷயமே. கண்டிப்பாக இங்கே வந்து நாங்கள் டேரெக்டாகவே பார்க்க முடிஞ்சிச்சு ஐயப்பா. ஏன்னா நம்ம முதல்ல இங்கே கிளம்பும் போதுமே, அதாவது வயநாட்டிலேருந்து ப்ராப்ளம் நடந்து 2வது நாளே நம்ம கிளம்பும் போதுமே நிறைய பேர் ஒவ்வொருத்தர் அவங்களோட கருத்துக்களை சொன்னாங்க. இல்லைங்க போகாதீங்க, உங்களை அலோவ் பண்ண மாட்டாங்க, நீங்கள் பொருட்கள் வாங்கிட்டு போனாலும் உங்களை கொடுக்க விட மாட்டாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. இருந்தாலும் நமக்கு ஒரு நம்பிக்கை, நம்ம நல்லதானே பண்ணுறோம், நல்லதான் நடக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் வந்தோம். இங்கே வந்தப்போ தான் தெரிஞ்சது நம்ம மட்டும் இல்லை, இந்தியா முழுக்க நிறைய நல்ல உள்ளங்கள் தொடர்ந்து இங்கே வந்து திருப்பணி செஞ்சுக்கிட்டே தான் இப்போ இருக்கிறாங்க. இனம், மதம், மொழி இது எல்லாத்தையும் கடந்து ஒரு தூய்மையான ஒரு அன்புனால மட்டும் எல்லாருமே இங்கே வந்து அவங்களால முடிஞ்ச எல்லா திருப்பணியும் செஞ்சுட்டு எந்த விதமான பிரதிபலனும் எதிர்பார்க்காம போனாங்க பகவானே. அதெல்லாம் நாங்கள் கண்ணார பார்த்தோம் எப்போ. ஸோ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா வியாழன் வெள்ளி இந்த 2 நாட்கள் முழுவதுமாக நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு கேம்ப்லையுமே பார்த்து அவங்களுக்கு என்னென்ன நீட்ஸ், என்னென்ன அடிப்படை தேவைகள் அப்படின்றத அவங்கக்கிட்ட கேட்டு நம்ம அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு முடிவில் இருந்தோம் பகவானே. நம்ம எந்தெந்த சுவாமிகள்லாம் கவர் பண்ணோம் அப்படின்னு விருப்பப்பட்டோம் அப்படின்னா, உண்மையிலே மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு வீடுகளையே அவங்கள உறவுகளை இழந்திருப்பாங்கல்ல, இப்போ அந்த மாதிரியான சுவாமிகள் நம்ம கவர் பண்ணோம் அப்படின்ற ஒரு முயற்சியில் தான் இங்கே வந்தோம். நம்ம நினச்ச மாதிரி என்ன பண்ணோம் அப்படின்னா, இப்போ எந்த இடத்துல இருக்கோன்னா மேப்பாடி அப்படின்ற ஒரு இடம், கல்பேட்டா அப்படின்ற இடத்துலையும் மக்கள் இருந்தாங்க, மேப்பாடி அப்படின்ற இடத்துலையும் மக்கள் இருந்தாங்க. போகும்போதே பகவான் என்ன சொல்லிட்டாருன்னா, இங்கே கல்பேட்டாவில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் வந்து ஒரு எமர்ஜென்சி, அவங்களுக்கு வீடு வாசல் எல்லாமே இருக்குது, இதுக்கு மேலே வெளில வந்தால் அவங்க பாதிக்கப்படுவாங்கன்றதுக்காக அவங்க வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் மேப்பேட்டா போயிருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நாங்களும் இங்கே மேப்பேட்டா வந்தோம். வரிசையாக நிறைய கேம்ப் பார்த்தோம். எப்போ பார்த்ததில் ஒரு 3 கேம்ப் ரொம்ப ஹானஸ்ட்டாக என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு தேவையான ரெக்யர்மெண்ட் கொடுத்தாங்க. அதான் நாங்கள் என்ன பண்ணோம், கேம்ப் 3, கேம்ப் 4, கேம்ப் 5 அப்படின்னு ஸ்டோர் பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு என்னென்ன தேவைகளோ, அவங்க என்னென்ன அடிப்படையான தேவைகள் கேட்டாங்களோ அதை அவங்கக்கிட்ட கொடுத்துடலாம் அப்படின்றதுக்காக தான் இவ்வளோ போராடி நம்ம இங்கே வந்தோம். எப்போ நேற்று இங்கே வரும்போது மணி 4 மணி ஆயிடுச்சுங்க சாமி. அதுலேயே நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு. என்னென்னா கேம்ப் 3ல் அவங்க கேட்டது ஒன்லி உமன்ஸ் பயன்படுத்தக்கூடிய லெகின்ஸ். இங்கே நிறைய பெண் குழந்தைங்க இருக்காங்க, அவங்களுக்கு அணியிறதுக்கு ஃபேண்ட் இல்லை, உமன்ஸ் போடக்கூடிய லெகின்ஸ் இல்லைன்னாங்க. அதை அவங்கள்ட்ட கொடுத்தா அவங்க ஏற்றுக்கிட்டாங்க. அங்குள்ள கேம்பில் எல்லாருமே அப்படியே தான் இருந்தாங்க. ஏன் இந்த வார்த்தையை சொல்கிறேன் அப்படின்னா, நேற்று கலெக்டரேட்டில் என்ன ஆர்டர் போட்டிருந்தாங்கன்னா, எப்போ கேம்பில் வந்து மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு வீடுகள் இழந்திருப்பாங்கள்ல பகவானே, அவங்க மட்டும்தான் இனிமேல் ஃபர்தராக கண்டினியூ பண்ணணும். அதை தாண்டி எக்ஸ்ட்ரா இருப்பாங்க பார்த்தீங்களா, எப்போ அவங்க எல்லாத்தையும் ரிலீவ் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. ஆக்சுவலாக நாங்கள் விசாரித்த கேம்பில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவங்களும் இருந்திருக்காங்க, சில அவங்க வீட்டுக்குள்ளே தண்ணி போயிருக்கும், தென் இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்களால் இங்கே வந்தவங்களும் இருந்திருக்காங்க பகவானே. ஸோ நாங்கள் வரும்போது என்ன நடந்துச்சு, நாங்கள் வரக்குள்ளே என்ன நடந்துருச்சு அப்படின்னா, மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு வீடுகளை இழந்தவங்களை தவிர மற்ற எல்லாருமே அவங்களோட இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பிட்டாங்க. எப்போ நாங்கள் கரெக்டாக உள்ளே வரோம், அவங்கெல்லாம் போயிட்டாங்க. ஏன்னா நம்மளோட நினைப்பு என்ன அப்படின்னா, மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு வீடுகளையும் உறவுகளையும் இழந்தவங்களுக்கு நம்ம ஒரு உறுதுணையாக இருக்கணும் அப்படின்றத எங்களோட எண்ணமாக இருந்துச்சு. நம்மளோட பகவான் அந்த செயலையுமே நல்லபடியாக நிறைவேற்றிட்டார் பகவானே. ஸோ கேம்ப் 3 அண்ட் கேம்ப் 4 ரெண்டுலேயுமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் யார் இருந்தாங்க அப்படின்னா, மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் இருந்தாங்க. கேம்ப் 3ல் அவங்க கேட்ட ரெக்யர்மெண்ட் கொடுத்தாச்சு. அண்ட் கேம்ப் 4லேயும் ஒரு பெரிய லிஸ்ட்டு கொடுத்துட்டாங்க, எங்களுக்கு இந்தந்த பொருட்கள் வேணும்னு சொல்லிட்டு. ஸோ அதை கொண்டு போய் கொடுக்கும்போது அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, எப்போ எங்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய பொருட்கள், நீங்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய பொருட்கள், சில பொருட்கள் எங்களோட தேவைகளுக்கு போதுமான அளவு இருக்குது. ஸோ அந்த ஒரு காரணத்தினால இதை வேறு இடத்துல கொடுங்க பகவானே, ஏன்னா நாங்கள் எக்ஸஸாக நாங்கள் வச்சுக்க விரும்பலை, எங்களுக்கு என்ன தேவையோ அது மட்டும் எங்களுக்கு இருந்தால் போதும் அப்படின்னு உண்மையிலே அவங்க ஹானஸ்ட்டாக பதில் சொல்லிட்டாங்க. ஸோ அதுவுமே நமக்கு சரி அப்படின்னு தான் படுது. ஏன்னா அவங்களுக்கு தேவை அப்படின்றதுல அவங்க ரொம்ப தெளிவாக இருக்காங்க. இப்போ எக்ஸஸாக உள்ள பொருட்களை வாங்கி நாங்கள் என்ன செய்ய போகிறோம் அப்படின்ற ஒரு மனநிலை அவங்களுக்கு தெளிவாக இருக்காங்க. அதனால் அவங்களுக்கு என்ன தேவையோ, நம்ம கொண்டு வந்த பொருட்கள் அவங்களுக்கு என்ன தேவையோ அது எல்லாத்தையுமே அவங்கள்ட்ட கொடுத்துட்டோம் பகவானே.
தென் அப்புறமா கேம்ப் 5க்கு போனோம். கேம்ப் 5ல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 300 பேர் இருந்தாங்க. ஆனால் லாஸ்ட் என்னாச்சு அப்படின்னா மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவங்கன்னு பார்க்கும்போது ஒரு 20 to 30 பேர் தான் இப்போ இருந்தாங்க. மற்றவங்க எல்லாமே அவங்களோட ஹோம் டவுனுக்கு போயிட்டாங்க பகவானே. ஸோ இந்த 30 பேருக்கு கவர்மெண்ட் அப்புறம் என்ன பண்ணுவாங்களோ பண்ணி தென் அப்புறமா அவங்களுக்கு இயல்பு வாழ்க்கைக்கு திரும்புறதுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவாங்க. இப்போ தென் அப்போ நம்ம கொண்டு வந்த பொருட்கள்லாம் என்ன செய்யலாம் அப்படின்னு யோசித்தோம் பகவானே. யோசிக்கும்போது சரி ஓகே கீழே இப்போ கலெக்டரேட்டில் கொடுத்துட்டு நம்மளும் எல்லோரும் மாதிரி கிளம்பிடலாம் அப்படின்னு நம்மளால் நினைக்க முடியலை. இப்போ ஏன்னா நம்மளை சபரிமலை சேவர்களில் நம்மளை இயக்கிறது ஐயனில் இப்போ. ஸோ இந்த பொருட்கள் எல்லாமே ஏதோ ஒரு பெரிய பணக்கார் இருந்தாங்க ஒரு 10 லட்ச ரூபா வச்சுக்கோங்க வேணுங்கிறத செய்யுங்க அப்படிலாம் சொல்லி கொடுக்கல பகவானே. நம்மளை மாதிரி சாதாரணமாக இயல்பான ஒரு கூலி தொழில் செய்கிற ஒவ்வொருத்தரும் அவங்களால முடிஞ்சு 50, 100 அப்படின்னு கலெக்ட் ஆகி உருவான பணம். அவங்களோட நினைப்பு என்னென்னா வயநாட்டில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அவங்களால முடிஞ்ச திருப்பணி செய்யணும் அப்படின்னு அவங்க நினச்சாங்க. அதை கொண்டு சரியான முறையில் சேர்க்கணும் அப்படின்றது தான் நம்மளோட எண்ணம் ஐயப்பா. ஸோ அப்போ நாங்கள் சர்ச் பண்ண வரைக்கும் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவங்க யாரோ எல்லா கேம்புக்கு போய் அவங்களுக்கு தேவையான ரிக்வயர்மெண்ட்ஸை கொடுத்தாச்சு. சில இதில் கேம்ப் சென்டர் அவங்களே அதாவது கலெக்ஷன் சென்டர் அவங்களே இருந்தாங்க, அவங்ககிட்ட கொடுத்துட்டோம். இந்த 5வது கேம்பில் மட்டும் பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் சென்டருமே கொலாப்ஸ் ஆகிற கண்டிஷனில் இருந்துச்சு. ஸோ அங்கே பாதிக்கப்பட்ட மக்கள் ஒரு 20 to 30 பேர் இருந்தாங்க பகவானே. அவங்களுக்கு நம்ம கொண்டு வந்த பொருட்களை அப்படியே ஷேர் பண்ணி கொடுத்தோம் பகவானே. இப்போ எக்ஸாம்பிள் எல்லாருக்குமே ஒரு பாய் தலகாணி, ஒரு பிளேட்டு, டம்ளரு அண்ட் விக்ஸு, நெயில் கட்டர் இது காமனாக இருக்கும் பகவானே. அதை தாண்டி விமனாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம நைட்டி, துண்டு, மென்னாக இருந்தாங்கன்னா ஒரு வேஷ்டி, டிஷர்ட்டு, துண்டு அண்ட் குழந்தைங்களுக்கு நம்ம சில பொருட்கள் வாங்கியிருந்தோம். பேபி சோப்பு, தென் அப்புறமா சில ஸ்நாக்ஸ் இருந்துச்சு. தென் அப்புறமா குழந்தைங்க போகிறதுக்கான செப்பரேட் டிஷர்ட்டு அண்ட் ட்ரெஸ்ஸஸ்லாம் கொண்டு வந்திருந்தோம். அதெல்லாம் செப்பரேட்டாக அங்கே இருக்கிற குழந்தைங்களுக்கும் நம்ம பிரித்து கொடுத்தாச்சு பகவானே.
அப்போ மீதி இருக்க பொருட்கள் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இறைவன் நமக்கு இது மூலமாக ஒரு பந்தத்தை ஏற்படுத்தி கொடுக்குறது. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்க எல்லாத்தையும் நம்ம கொஞ்சம் பேசணும் பகவானே. அவங்களோட கருத்துமே என்னவா இருக்குது அப்படின்னா, இவ்வளோ நாள் நடந்த நிறைய விஷயங்களில் பாதிக்கப்பட்ட மக்களை விட இதில் அதிகமாக பாதிக்கப்படாதவங்க நிறைய பயனடைஞ்சிருக்காங்க. ஏன்னா ரியாலிட்டி அப்படின்னு ஒன்று இருக்குல்ல பகவானே, என்னென்னா பாதிக்கப்பட்டவங்க எல்லாத்தையுமே இழந்துட்டோம். இதுக்கு மேலே நம்ம கொடுக்குற பொருட்கள் அவங்கள வந்து டைரெக்டாக அவங்கள பார்த்து யாரும் கொடுக்கல பகவானே. இப்போ எக்ஸாம்பிள் ஒரு கலெக்ஷன் இருக்குன்னா எல்லாரும் வந்து வாங்கிக்கணும், ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் கொடுப்பாங்க, அந்த ஹாலில் இருக்க எல்லாருமே வந்து வாங்கிக்கணும். ஆனால் பாதிக்கப்பட்டவங்கள்லாம் எல்லாமே போச்சு, இது வந்து எனக்கு நிறைய போகுது அப்படின்னு ஒரு இடிந்த ஒரு மனநிலையோடு தான் இருக்காங்க. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, எல்லாமே இருக்கிறவங்க இருப்பாங்கல்ல, இப்போ எல்லாமே இருக்கிறவங்க மீன்ஸ் என்னன்னா சின்ன சின்ன பாதிப்புகளால் வந்தவங்க, அவங்களுக்கு ஒரு பெரிய இழப்பு கிடையாது, சின்ன சின்ன பாதிப்புகளால் வந்தவங்க அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா 2 to 3 times ரொட்டேஷன்லேயே இப்போ இது வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் நமக்கு தகவல் தெரிஞ்சுது. ஸோ இப்போ என்ன முடிவு எடுத்திருக்கோம்னா பகவானே, கண்டிப்பாக கவர்மெண்ட் வந்து வருடம் முழுவதும் இவங்களை இப்படி சப்போர்ட் பண்ணி வச்சிருப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது. இங்கே கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பிக்கிட்டு இருக்காங்க பகவானே. மழையும் நல்லாவே குறைஞ்சிருச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இன்னும் 10 to 15 daysக்குள்ளே இவங்களுக்கு ஒரு டெம்பரரி ஷெட்டராக எங்கேயாவது ரெடி பண்ணி கொடுப்பாங்க, இல்லைனா வாடகைக்கு ஏதாவது வீடுகள்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. தென் அப்புறமா திரும்ப இங்கே வரப்போகிறோம், வந்து நம்ம இப்போ கொண்டு வந்த திருப்பணி பொருட்கள் நம்ம கிட்ட ஆல்ரெடி இருக்குது பகவானே, அதை அவங்க கிட்ட கொண்டு போய் சேர்க்க போகிறோம். தென் அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வேறு என்ன பேசிக் நீட்ஸ் அடிப்படை தேவைகள் இருக்குங்களா, இப்போ அதையும் நம்ம பூர்த்தி செஞ்சு வைக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் நம்ம இந்த திருப்பணி ஆரம்பிக்க போய் சில சுவாமிகள் கால் பண்ணி கேட்டாங்க என்ன அப்படின்னா, இப்போ என்கிட்ட வந்து உபயோகப்படுத்த நிறைய பாத்திரங்கள் இருக்குது, உபயோகப்படுத்த நிறைய துணிகள் இருக்குது, அது என்ன பண்ணுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் பகவானே. இப்போதைக்கு நம்ம டைரெக்டாக அவங்கள்ட்ட போய் கொடுக்கல, கலெக்ஷன் சென்டர்லாம் கொடுக்க போகிறோம். ஸோ கலெக்ஷன் சென்டரோட நீடை மட்டும் தான் எடுத்துகிட்டு போகிறோம்னு சொல்லியிருந்தோம். தென் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா பகவானே, நம்ம வச்சுருக்க பொருட்கள் ப்ளஸ் அடுத்த நேரம் மறுபடியும் இங்கே வந்து அவங்கள செக் பண்ணி உண்மையிலே யாருக்கு தேவையோ அவங்கக்கிட்ட பேசி அவங்களோட தேவைகளை மட்டும் பூர்த்தி பண்ண போகிறோம் பகவானே. இனிமேல் வந்து டைரெக்டு நம்ம அவங்கக்கிட்ட மட்டும் தான் தொடர்பு கொண்டு நம்ம அவங்களோட தேவைகளை பூர்த்தி செய்யலாம் அப்படின்ற ஒரு முடிவில் இருக்கோம். இப்போ கண்டிப்பாக நம்ம சபரிமலை சிவர்கள் எல்லாருமே ஒருமித்த கருத்தோடு இந்த நினைப்பில் தான் நீங்கள் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ ஏன்னா நாங்கள் எல்லாருமே கலந்து பேசி அந்த முடிவு தான் எடுத்துருக்க போகணும். ஏன்னா நம்ம செய்கிற திருப்பணி இறைவனுக்கான திருப்பணி, அது சரியான நபர்களுக்கு போய் சேரணும் அப்படின்ற ஒரு விஷயம் தான் பகவானே. நல்லதே. இப்போ அடுத்து ஃபைனலாக என்ன பண்ணோம்னா, கீழே வந்துட்டு இருக்கும் இன்னொரு கலெக்ஷன் சென்டர் பார்த்தோம். அங்கே வச்சிருக்க வெஜிடபிள்ஸ், ஆக்சுவலாக வெஜிடபிள்ஸ் மட்டும் தான் கெட்டு போகிற நிலமையில் இருந்து, கெட்டு போகிற நிலைமை மீன்ஸ் என்னன்னா இன்னொரு 1 week இருந்ததுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டு போக ஆரம்பிச்சிடலாம். இப்போ அந்த ஒரு காரணத்தினால என்ன பண்ணேன்னு ஒரு மைண்ட் செட்டில் வந்தோம். கீழே ஒரு கலெக்ஷன் சென்டர் இருந்தது. இப்போ அங்கே போயிட்டு அவங்க கிட்ட கேட்கும்போது அவங்க ஹானஸ்ட்டாகவே எங்களுக்கு வெஜிடபிள்ஸ் தான் தேவை, வேறு எதுவும் தேவையில்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நாங்களும் ரொம்ப சந்தோஷமாக எங்கிட்ட இருந்த வெஜிடபிள்லாம் கொடுத்தோம். அவங்களும் எங்களை அன்போடு உபசரித்தாங்க. அங்கேயே சாப்பிட்டுட்டு எல்லாருமே ரொம்ப டயர்னால அங்கே பக்கத்துலேயே அங்கேயே ரெஸ்ட் எடுத்துகிட்டு தென் இப்போ நம்மளோட ஊர்களுக்கு கிளம்ப போகிறோம் பகவானே. இங்கே வந்து நம்ம நெக்ஸ்ட் டைம் வரும்போது அவங்களுக்கு தேவையான அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ, யார் யாரோட கான்டாக்ட் நம்பர் வாங்கணுமோ, யார் யார்கிட்ட பேசணுமோ எல்லாமே நம்ம பேக்கப்போடு தான் இருக்கும் பகவானே. தென் அவங்களோட இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பட்டும், அவங்கள நேரில் போய் விசிட் பண்ணி பார்க்கலாம், அவங்களுக்கு தேவையான அடிப்படை தேவைகளை பூர்த்தி செஞ்சு கொடுக்கலாம். அப்போ தான் அவங்களுக்கு ஒரு உறுதுணையாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பகவானே. நல்லதேப்பா. சுவாமி சரணமையப்பா. இப்போ நேற்று நம்ம சபரிமலை சேவர்கள் சார்பாக எல்லாருமா இங்கே வந்திருந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நம்ம குழுவில் உள்ள அனைத்து ஐயப்பமார்கள் மூலமாகவும் மற்ற பக்தர்கள் மூலமாகவும் கலெக்ட் பண்ண எல்லா பொருள்களையும் நல்ல முறையில் கொஞ்சம் சேர்த்துருக்குறோம் ஐயப்பா. அந்த சூழ்நிலையில் மனசை பாதித்த சம்பவமாக நாங்கள் உடனிருந்து பணியாற்றும் போது ஒரு சில இதை நடந்த நிகழ்ச்சியை வந்து சொல்ல விரும்புகிறேன் பகவானே. ஒரு கேம்பில் வந்து கேம்ப் நம்பர் 5 நினைக்கிறேன் ஐயப்பா. அந்த கேம்பில் வந்து பொருள்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கிறபோது சாமி சொன்ன மாதிரி, திருசாமி சொன்ன மாதிரி சில நபர்கள்லாம் கிளம்புறாங்க. அப்போது ஒரு 2 குடும்பத்தை சார்ந்த ஒரு 10 பேர் இருக்கிறாங்க ஐயப்பா. பெரியவங்க, குழந்தைங்க எல்லாருமே இருக்கிறாங்க. அந்த குழந்தைங்க வந்து ஒரு 6-7 பேர்கிட்ட இருந்தாங்க. ரொம்ப சின்ன சின்ன குழந்தைங்க. அவங்க வந்து ஹிந்தி பேசக்கூடிய ஒரு குடும்பமாக இருக்கிறாங்க ஐயப்பா.
அவங்க முற்றிலும் வந்து நிராதரவாக இருக்கிறாங்க. வீடு வாசல் எல்லாமே இழந்திருக்கிறாங்க. எந்த பொருள்களும் கையில் இல்லை. அவங்க அப்படியே அந்த 2வது மாடியில் நின்று என்ன செய்கிறது ஏது செய்கிறதுன்னு தெரியாமல் ஒரு மாதிரி வெறுமையாக வந்து அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அதை நாங்கள் பார்க்கும்போது மனசு வந்து ரொம்ப பாதிக்கப்பட்ட ஒரு சம்பவமாக இருந்தது. அவங்களுக்கு பொருள்கள் தர்றோம் அப்படின்னு சொன்னோன்னா கீழே வர்றாங்க. இறங்கி வரும்போது குழந்தைகள்லாம் ஓடியாந்து எனக்கு அது கொடுங்க இது கொடுங்க, அங்கிள் எனக்கு விக்ஸு கொடுங்க, நகை வெட்டுறதுக்கு நெயில் கட்டர் கொடுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குறாங்க. கேட்கும்போது அது வந்து கொடுத்தோம். இருந்தாலும் வந்து மனசு ரொம்ப ஒரு சங்கடப்பட்ட விஷயங்களாக இருக்குது. குழந்தைகளுக்கும் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள்லாம் ஏற்பட்டிருக்கே அப்படிங்கிற மாதிரி இது ஒரு சம்பவம். இப்போ அடுத்து இது செஞ்சு நாங்கள் இந்த தொடர்ச்சியாக வந்து பாய் தலாணி மற்ற விஷயங்கள்லாம் எல்லாருக்கும் நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது ஆம்புலன்ஸ் வந்து தொடர்ச்சியாக போய்கிட்டே இருந்துச்சு. இப்போ கிட்டத்தட்ட 4 மணிலேருந்து நாங்கள் இரவு வரைக்கும் பணியாற்றிக்கிட்டே இருந்தோம். ஒரு 3-4 முறை வந்து ஆம்புலன்ஸ் வந்து 1-2 கிடையாது, தொடர்ச்சியாக 5, 6, 7ன்னு போகுது. முன்னாடி ஒரு போலீஸ் வேணும், பின்னாடி ஒரு போலீஸ் ஜீப் போகுது. என்ன ஏதுன்னு விசாரித்து பார்த்தோம்னா இங்கே இந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இந்த உடல்களை மீட்டிருக்காங்களே இப்போ அந்த உடல்களை வந்து போஸ்ட்மார்ட்டம் பிரேத பரிசோதனை பண்ணி ஆம்புலன்ஸில் எடுத்து அடக்கம் பண்ணுறதுக்காக கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. ஒரு முறை 2 முறை இல்லை, இப்போ 5 முறைக்கு மேலே வந்து அந்த நிகழ்ச்சி நடந்தது. ஒவ்வொரு கேம்புக்கு நாங்கள் போய் பொருள்களை கொடுக்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள் நடந்தது. அது என்னன்னு விசாரித்து இது அப்படின்ற இந்த சம்பவத்தை தெரிஞ்சவொன்னே கொஞ்சம் ரொம்ப மனசு வந்து ரொம்ப கனமாக இருந்தது ஐயப்பா. ஏன்னா இத்தனை நாளைக்கு அப்புறம் 5 நாள் 6 நாளைக்கு அப்புறம் அவங்கள வந்து பிரேத பரிசோதனை பண்ணி அடக்கம் பண்ணுறதுக்காக அந்த செயல்பாடு நடந்தது. அது ஒரு மனதை பாதிக்கக்கூடிய சம்பவங்களாக இருந்தது. மற்றபடி ஐயப்பனோட அருளால் நம்ம கொண்டு வந்த பொருள்களை நல்ல முறையில் சேர்த்துருக்கோம். அது ஒரு மன நிம்மதியாக இருந்தது ஐயப்பா. இந்த விஷயத்தை எங்களுக்குள்ளே நான் பதிவு செய்கிறேன் பகவான். சாமி சரணம் ஐயப்பா. ஸோ இனிமேல் இருக்கக்கூடிய பொருட்களையும் நம்ம மனித நேயத்தோட சரியான நபர்களுக்கு நம்ம மூலமாக ஐயன் கொடுக்க வைப்பார் அப்படின்ற நம்பிக்கையை கண்டிப்பாக அந்த வீடியோ பதிவில் நடந்த நிகழ்வுகள் நீங்கள் பார்த்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு புரிய வச்சுருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளை நான் வழிநடத்துகிற ஐயன் அப்படின்றத அடிக்கடி நமக்கு நிறைய அற்புதங்கள் மூலமாக உணர்த்திட்டே இருக்கார் பகவானே. நம்ம எந்த பாதையில் போகணும் அப்படின்றதையும் ஐயனே தீர்மானிக்கிறாரு. கண்டிப்பாக அந்த பாதையில் போகும் பகவானே. ஏன்னா நம்மளை கையை பிடிச்சி முன்னாடி கூட்டிகிட்டு போகிறது நம்மளோட இறைவன், நம்மளோட அப்பா. ஸோ எல்லாமே இனிமேல் நல்லதே நடக்கும் பகவானே. நம்ம அடுத்தடுத்த பிளான்ஸ் என்ன, எப்போ கொண்டு போய் சேர்க்க போகிறோம், தென் எப்போ இங்கே வரப்போகிறோம் அப்படின்ற தகவலாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பகவானே. ஒரு மன நிறைவோட ஒரு சந்தோஷத்தோடு எல்லாருமே இங்கேருந்து கிளம்புறோம். கண்டிப்பாக பாதிக்கப்பட்ட குடும்பத்தில் உள்ள எல்லா உயிரிழந்த ஆத்மாக்களும் நல்லபடியாக இறைவனை சென்றடையணும், நல்லபடியாக சாந்தி அடையணும் எல்லாருமே வேண்டிக்கோங்க. அந்த இல்லாதவங்க இயலாதவங்க தென் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு சில உறவுகளை இழந்தவங்களாம் இருப்பாங்கள்ல பகவானே, அவங்களுக்கும் நம்ம எப்போவுமே உறுதுணையாக இருக்கணும். ஏன்னா டிவி சேனல், நியூஸ் சேனல், சோசியல் மீடியாவில் இது வந்து கொஞ்சம் பரபரப்பாக பேசுகிறாங்க. இந்த டைம் மட்டும் இல்லாமல் இயல்பாக யோசிச்சு பாருங்கள், எப்போ அவங்களும் நம்ம குடும்பத்தில் ஒருத்தர் தான். ஸோ அவங்க ஒரு மீளா ஒரு துயரத்தில் இருக்கும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு தேவையான சில அடிப்படை தேவைகளாவது பூர்த்தி செய்கிறது மூலமாக நமக்கு ஒரு மனநிறைவு கிடைக்கும். நமக்குள்ளே இருக்க இறைவன் நம்மளை உணர முடியும் அப்படின்னு நம்ம நம்புகிறோம் பகவானே. நல்லதையப்பா. அடுத்தடுத்த வீடியோ பதிவுகளில் அடுத்தடுத்த அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வரும் பகவானே. இறைவனுக்கு செய்யும் அனைத்து பணிகளுமே திருப்பணிகள் தான். நல்லதே நடக்கட்டும் ஐயப்பா. சுவாமி சரணம் ஐயப்பா. பாத நமஸ்காரம்.